செய்தியை பார்த்து வருகிறோம். சீனாவில் வாங்கிய ஏவுகணையை இந்திய பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ஏவியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். மிக குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது நேற்று எதிர்பார்க்கப்பட்டது பாகிஸ்தானிலிருந்து இந்த பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் நேற்று ஒரு சத்தம் கேட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அது தொடர்பாக இரண்டு இந்தியாவா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் இரண்டு நாடுகளுமே இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்திய எல்லைக்கு ஒரு 2-3 பாகங்கள் விழுந்திருக்கிறது. இதை இந்திய ராணுவத்தினர் சென்று ஆய்வு செய்திருக்கின்றனர். அதில் இது பாகிஸ்தானுக்கு சொந்தமான PL-15E வகை ஏவுகணை என்பது தெரிய வந்திருக்கிறது. மிக குறிப்பாக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த கைப்பற்றப்பட்ட பாகங்களில் சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த வகை PLE-15E ரக ஏவுகணைகளில் அண்மையில் தான் பாகிஸ்தான் சீனாவிடம் என்று வாங்கியிருக்கிறது. அந்த ஏவுகணைகளை இந்தியா மீது பயன்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த ஏவுகணையானது எப்படி எந்த ஒரு இலக்கையும் தாக்காமல் இந்திய பகுதிக்குள் விழுந்தது என்பதை தற்போது விசாரித்து வருகின்றனர். ஆனால் நம்ம காட்சிகள் தற்போது பார்க்க முடியும். அந்த ஏவுகணையின் பாகங்களை இந்திய ராணுவத்தினர் கைப்பற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இது பாகிஸ்தான் அண்மையில் சீனாவிடம் இருந்து வாங்கியிருக்கிறது. இது இந்த ஏவுகணை செயலிலிருந்து இந்திய பகுதிக்குள் விழுந்ததா அல்லது இந்தியாவிற்கு இந்திய அரசுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக இது தாக்கி அளிக்கப்பட்டதா என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் இந்த ஏவுகணையானது பாகிஸ்தானால் செலுத்தப்பட்டது, அதுவும் சீனாவில் இருந்து வாங்கப்பட்டு இந்தியாவில் மீது செலுத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மிக முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியா ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா அணி ஏவிய அந்த எந்த ஒரு ஏவுகணையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தவில்லை. செலுத்திய அனைத்து ஏவுகணைகளும் அந்த இலக்கை சென்று தாக்கி அளித்தது. ஆனால் தற்போது பாகிஸ்தான் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் இந்திய எல்லையிலேயே விழுந்து கிடப்பது, அது இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தாக்கி அளித்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போது நாம் காட்சிகளில் பார்க்க முடியும். இதுதான் நேற்று இரவு அந்த அமிர்தசரஸ் பகுதியில் தென்பட்ட அந்த சத்தத்திற்கு காரணம் என்று நேற்று தகவல் வெளியாகிறது. ஆனால் இதுவரை இந்திய அரசு இது என்ன என்பதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் இதற்கு பிறகுதான் நாம் காட்சியில் முன்பாக பார்த்த அந்த ஏவுகணைகளில் 2 ஒடிந்த பாகங்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. முகிலன், தற்போது சீனாவிடமிருந்து வாங்கிய ஏவுகணையை பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா இதனை எவ்வாறு பார்க்கும்? சிவரஞ்சி, இது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாக தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனால் ஏற்கனவே சீனாவும் பாகிஸ்தானுக்கு ஜாகுவார் போன்ற அந்த போர் விமானங்களை தந்து உதவி வருகின்றன. அண்மையில் துருக்கி வெளிப்படையாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்த இரு நாடுகள் சீனாவும் துருக்கி வெளிப்படையாகவே அவர்கள் ஆதரவை தெரிவிக்கும் போது சீனா அவர்களுக்கு மறைமுகமாக பல உதவிகளை செய்து வருகிறது. குறிப்பாக அந்த போர் விமானங்கள் போன்ற அந்த அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை அளித்து உதவி வருகிறது. கண்டிப்பாக இது ஏற்கனவே இது ஒரு கணிக்கப்பட்ட விஷயம்தான். பாகிஸ்தானுடன் போர் என்று வரும் போது சீனா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாகிஸ்தானுக்கு உதவலாம் என்று கருதப்பட்டது. தற்போது அது உண்மையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்க்கிறோம். ஏனால் இந்த ஏவுகணையில் சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் அந்த ஏவுகணை மீது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, முகிலன், அதே போல சீனா
பாகிஸ்தானுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்று கூறலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா நடத்திய தாக்குதலின் போது சீனா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் குறிப்பிட்டது, எல்லையை பகிரக்கூடிய நாடுகளாக இந்தியாவும் பாகிஸ்தானும் உள்ளன. சீனாவும் எல்லையை பகிரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அந்த வகையில் அமைதி முக்கியம். அதனால் இதற்கு அடுத்தபடியாக ராணுவ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். சீனா இரு நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் செய்யக்கூட தயாராக உள்ளது என்கிற ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது. அதனை எவ்வாறு பார்க்கலாம்? இது மட்டுமல்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு கருத்தை சீனா தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு புரோபகேண்டா, ஒரு சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களில் ஒரு புரோபகேண்டாவையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சீனாவானது சீனாவிலிருந்து இயங்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள், குறிப்பாக ட்விட்டரில் இயங்கக்கூடிய அந்த ஹேண்டில்களில் இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு தகவலை இந்த சீனாவிலிருந்து இயங்கக்கூடிய அந்த ஹேண்டில்கள் நேற்று பரப்பின. அதற்கு நேற்று இந்திய, அதாவது MEA மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், சீன தூதரக அதிகாரிகளை அழைத்து இதற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்தனர். சீனா தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சீனா இன்னும், அதாவது பாகிஸ்தானுக்கு உதவுவதும் சரி அல்லது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மறைமுகமாக ஈடுபடுவதை தற்போது அதிகப்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, குறிப்பாக இந்த ஏவுகணை தற்போது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்தியாவும் சீனா அல்லது இந்தியா பாகிஸ்தான் ஏற்கனவே இந்த இரு நாடுகளுக்கும் ஒரு சுமூக உறவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சீனா தற்போது இந்த ஏவுகணைகளை வழங்கி உதவுவது தற்போது வெளிவந்திருக்கிறது. சிவரஞ்சனி, நேற்றைய தாக்குதலுக்கு பிறகு பல நாடுகள் இனி ராணுவ நடவடிக்கைகள் வேண்டாம், அமைதியை நோக்கி பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தன. ஆனால் இந்த நிகழ்வுகள் இன்னும் பதற்ற நிலை அதிகரிக்கும் என்பதை காட்டுகிறதா? கண்டிப்பாக. நேற்று நம்ம குறிப்பாக இந்த அமிர்தசரஸ் பகுதியில் தற்போது நாம் காட்சியில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்க்கலாம். அதில் அந்த ஏவுகணை போன்ற அதிக பிரகாசத்துடன் அது அதிகம் சத்தம் எழுப்பி நேற்று இது இந்த வானில் இருந்ததை அதாவது அமிர்தசரஸ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நேற்று அமிர்தசரஸ் பகுதியில் இருந்தது உண்மை. அது மட்டும் இல்லாமல் நேற்று ராணுவத்திலிருந்து ஒரு அட்வைசரி வழங்கப்பட்டது. தற்போது நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. நம்முடைய முன்னாள் குரூப் கேப்டன் திரு வினோத் இணைந்திருக்கிறார்.